பாட்டி நான் கிரிக்கெட் ஆட போறேன். ஜான், சாப்பாடு ரெடி. சாப்பிட்டு வீட்லயே இரு. விளையாடெல்லாம் போக வேண்டாம்ப்பா. அதெல்லாம் முடியாது பாட்டி. நான் கிரிக்கெட் ஆட போறேன், வந்து சாப்பிடுறேன். உனக்கு பிடிச்ச சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல சாப்பிடு. ஜான், டைம் ஆயிடுச்சு, வாடா போலாம். இரா வர, எனக்கு பசிக்கல பாட்டி, விளையாண்டு வந்து சாப்பிடுறேன். டேய் தம்பி, போகாதடா, வெயில் அதிகமா இருக்கு. சாயங்காலமா போலாம். புள்ள சாப்பிடாம போறானே. பாட்டி கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என்னடா என்னாச்சு? கீழே விழுந்துட்டேன் பாட்டி. சரி சரி இரு, நான் போயிட்டு உனக்கு காயத்துக்கு மருந்து கொண்டு வரேன், சரியா? கைய காட்டு. எரியுது. காயம் அதிகமா இருக்கு. எப்படிடா அடிபட்டுச்சு? அதுவா பாட்டி, கிரிக்கெட் விளையாடும் போது கேட்ச் பிடிக்க வேகமா ஓடுனா, என் ஃப்ரெண்டு ரமேஷ் ஆப்போசிட்ல கேட்ச் பிடிக்க வேகமா வந்தானா, 2 பேர் மேல பார்த்துட்டே வந்து ஒருத்தர் இடிச்சுக்கிட்டோம். நான் கீழே விழுந்துட்டேன் பாட்டி. ரொம்ப வலிக்குது பாட்டி. விளையாடும் போது கவனமா விளையாடணும்ல. இல்ல பாட்டி, நான் கவனமா தான் விளையாண்டேன். ரமேஷ் என்ன வேணும்னே தள்ளிவிட வந்திருக்கான். இனிமே அவனோட விளையாட மாட்டேன் பாட்டி. எப்பவுமே அப்படிதான், ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நான் சொன்னதை கேட்டு போகாம இருந்தா இப்படி அடிபட்டு இருக்காதுல்ல. சாரி பாட்டி, நீங்க சொன்னதுக்கு கீழ்படிஞ்சிருந்தா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. கை ரொம்ப எரியுது பாட்டி. மருந்து போட்டு சீக்கிரம் சுகமாயிடுமா? கண்டிப்பா சுகமாயிரும். நீ கவலைப்படாத ஜான். சீக்கிரமா சுகமானுன்னு நாம ஜெபம் பண்ணுவோம். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆமா பாட்டி, அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா அந்த வசனத்தோட ஸ்டார்டிங் தான் மறந்துடுச்சு. சரி, இன்னைக்கு நான் அந்த வசனத்தை உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அத கவனமா கேட்டு என் கூட சேர்ந்து சொல்றியா? சரி பாட்டி. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. வசனம் சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க பாட்டி. இனிமே நான் யார் என்ன சொன்னாலும் சொல்றத மீறி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். குட் பாயா இருப்பேன். ஓகே, இந்த விபிஎஸ் பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வசனத்தை சொல்லி கொடுப்போமா? கண்டிப்பா. பிள்ளைங்களா, பாட்டி உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கட்டுமா? நம்ம ஜான் சொன்ன மாதிரி நீங்களும் பாட்டி கூட சேர்ந்து சொல்றீங்களா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. பாட்டி, நீங்க சூப்பரா தமிழ்ல சொல்லி கொடுத்தீங்க. இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கட்டுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பேன். நான் சொல்ல சொல்ல நீங்க பின்னாடி சொல்லணும், சரியா? But he was wounded for our transgressions. He was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and by his stripes we are healed. Isaiah 53:5. குட்டீஸ், நீங்க வசனத்தை கத்துக்கிட்டீங்களா? இனிமே நல்ல பிள்ளையா எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா மாறணும். ஏன்னா நம்ம பரிகாரி ஆகிய கர்த்தர் நம்ம கூட எப்போதும் இருக்கிறார்.